இந்த படத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எடுத்தேன். தோழமை கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இது வெற்றி தோழர்கிட்ட எப்படியாவது கொண்டுட்டு போய் இந்த கதையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியலன்னு நான் சொல்லிட்டு இருந்த அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா வெற்றி அவர்கள் இந்த படத்தை தொடங்கியிருக்காரு. இப்ப இந்த ரயில் கோப்பு கவிழ்ப்பு செய்தி முதல் காட்சியை வச்சிருப்பாரு இவரு வெற்றி. இப்ப நீங்க அதை பண்ணிருந்தீங்க, முதல்ல அந்த திரைப்படத்துல எதை முதல் காட்சியா வச்சிருக்கீங்க? செங்கலம் தோழர், செங்கலத்தை வச்சிருப்பேன். இன்னைக்கு என்ன அமரன் படம்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை தூக்கி அவ்வளவு கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாடுதலுக்கு உண்டான காதல் இதுல இருக்கு. ஆனா அதை விட மிக பெரும் காதல் புலவருக்கும் ஆமா, இதையெல்லாம் விட 1000 மடங்கு கொண்டாட வேண்டிய ஒரு காதல்ல உங்களோட காதல் காமியம். நான் என்னுடைய கடைசி காலத்தை ஈழம் விடுதலை ஏற்படுற செஞ்சோலையில போய் அந்த குழந்தைகளோட என்னுடைய நாட்களை கழிப்பேன். நீ வெளிநாடு போனா எங்க போவேன்னு கேட்கக்கூட இதுக்கு போவோம், புலவருடைய கல்லறையில போய் நான் அஞ்சலி செலுத்துவோன்றதை சொல்லியிருக்காரு தலைவர். ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்திருக்காரு புலவர் மீது தலைவர் பிரபாகரன் அவர். அந்த செய்தியெல்லாம் உண்மையிலே ஒரு வியப்பான செய்தி தான். இல்லை, எனக்கு அதில் வியக்கிறதுக்கு எனக்கு எதுவும் பெரிய அளவில் இருக்கிறதா எனக்கு தோணலை தோழர். ஏன்னா புலவருடைய வரலாறு முழுமையா உணர்வோடு உள்வாங்கி பார்த்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வந்துடும். எங்க நான் வியக்கிறேன் அப்படின்னா அந்த உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு எங்க இல்லாம போச்சுங்கிறதுல தான் நம்ம வியக்க வேண்டியிருக்கு. சொல்லணும்னா குடிமைகளை அனுபவிக்கும் பொழுதும் அந்த மனுஷங்கிட்ட ஒரு இடத்துல கூட சலனம் வரல அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? நீங்க சொல்லுங்க, யாரால முடியும்? எந்த வரலாறுல இருக்கு? நீங்க தமிழ்நாடு வரலாறு விட்டுருங்க தோழர், உலக வரலாறுல எங்க இருக்கு? தமிழர் சபைக்கு முன் நிபந்தனை அதான் வைக்கிறார். அறிஞர் குணா உட்பட எல்லாம் கலந்துக்கிறாங்க. குணா ஒரு அறிக்கை வைக்கிறார். அந்த இப்ப இருக்கிற பேசுறாங்க இந்த தமிழ் தேசியம், அது ஒட்டி ஒரு அறிக்கை வைக்கிறாரு. அதை மறுக்கிறாங்க தொடர் புலவர் கலிய பெருமாள் தமிழரசன்லாம் அந்த அறிக்கையை மறுக்கிறாங்க. அவர் மாநாட்டு வெளியேறாரு. யாரு? அறிஞர் குணா, பெங்களூர் குணா மாநாட்டுல இருந்து வெளியேறாரு. ஆனா அழைப்பதெல்லாம் முறையா அவர் போட்டுதான் கூப்பிடுறாங்க, மாநாட்டில் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அவர் அறிக்கையை ஒண்ணு வைக்கிறார். அது இவங்க எடுத்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு, இவங்க வைக்கிற தமிழ்நாடு விடுதலை, ஈழ விடுதலை, இதுக்கெல்லாம் எதிராக இருக்கிறதுனால அந்த அறிக்கையை அவங்க ஏத்துக்கல. அதனால அவர் வெளியேறாரு. இதுல இன்னொரு விடயமும் நான் கேள்விப்பட்டேன். ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழரசன் அவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரவே இல்லை. தேசிய இனங்களுக்கான விடுதலை முரண்பாடு, அந்த சிக்கல் அதை பற்றி பேசல. புலவர் தான் அது முதல்ல சிறையில் தேசியங்களுடைய சுயநிர்ணய என்ற அளவுல தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஒரு பெரிய அது புலவரை நம்ம பார்க்குற இடம் அதுதான். இந்தியாவிலேயே எந்த தேசிய எந்த கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு நிலை எடுக்காத இருக்கும் போது இந்தியாவில் முதல்ல எடுத்த ஒரு புலவர் கலிய பெருமாள்ன்றது உண்மை குறிப்பிட்டாகணும். ஒரு வரலாற்று தொலைநோக்கோட இருந்திருக்காரு. இது அவருக்கு எப்ப அந்த பார்வை வருது அப்படின்னா, அதிகப்படியான இந்த பார்வைக்குள்ள அவங்க போறது பிரபாகரன் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு 82ல பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு நிகழுது. பாண்டி பஜார் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் இவங்க உள்ள போறாங்க. ஆமா ஆமா, அப்ப இவங்க உள்ள போறாங்க. போகும்பொழுது இவர்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு நீண்ட உரையாடல்ங்கிறது நடக்குது. இது இந்த மத்திய சிறைச்சாலை தகர்க்கிறதுக்கு முன்னாடி காட்சிக்காக சில காலங்கள் வச்சிருந்தாங்க இல்லையா? அப்பா சொல்லுவாரு, அம்மா இந்த அறை என்னுடையது. இதற்கு பிறகு இருந்த அறையில பிரபாகரன் இருந்தாரு. எனக்கு இந்தாண்ட அறையில தாத்தா இருந்தாரு. பிரபாகரன் அவர்கள் சொல்ல நான் தாத்தாவுக்கு ஒரு விஷயத்த கடத்துவேன், தாத்தா சொல்ல நான் அவருக்கு கடத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொன்னதா இருக்கட்டும். பிரபாகரனுடனான சந்திப்புங்கிறது அதோட முடியல, தளர்வுன்னு ஏற்படுது. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க சிறைச்சாலையில தான் இருக்காங்க அப்படின்னாலும் முன்பு இருந்த அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் குறையுது, தளர்வு ஏற்படுது. அந்த மாதிரியான தளர்வு ஏற்படுது. விடுதலைக்கு முன்பு சில காலம் தளர்வு ஏற்படுது. அந்த காலகட்டங்கள்ல இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உட்கார்ந்து இந்த ஆலமரத்துக்கு வெளியில ஒரு பெரிய ஆலமரம் இருக்குமா, அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இவங்க எல்லாம் பேசுனதா அப்படிங்கிற விஷயத்த பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அதனுடைய வெளிப்பாடாதான் அம்மாவுக்கும் அப்பா திருமணத்துக்கு வந்து வரணும்ன்ற நிலைப்பாட்டுலதான் பிரபாகரன் தோழர் வராரு. வரும்பொழுதுதான் தெரியுது உள்ள முகுந்தன் இருக்காரு அப்படின்னுட்டு. அதை ஒட்டிதான் அவர் என்ன பண்றாருன்னா, சரி திருமணத்துக்குள்ள போக வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனார் ஐயா அவர்களது வீட்டுல இருந்து இவங்க வந்தப்பறம் இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஈழ வரலாறுல பாத்தீங்கன்னா இருபெரும் ஆளுமைகள். ஒன்று வந்து முகுந்தன் தோழர், இன்னொருவர் பாத்தீங்கன்னா பிரபாகரன் தோழர். இருவருமே அவர்களது திருமண நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு எப்படி சொல்றது, ஈழ வரலாறுல திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் அவர்கள் எப்படி கொண்டுட்டு வர்றாருன்னா, நக்சல் அன்றைய நக்சலைட்டாக இருந்த தோழர் வள்ளுவன் அவர்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு அவங்களோட இயக்கங்களை கட்டி போக முடியுது அப்படின்னும் பொழுது உங்களுடைய இயக்க வாழ்க்கைக்கும் வந்து திருமணம்ங்கிறது தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா மிக அழகா வந்து விடுதலை பாகம் 2ல சொல்லி நம்ம பார்த்திருப்போம். திருமணம்ங்கிறது நம்ம வாழ்ந்தாதான் மக்களுக்கு வந்து நம்மளும் இயல்பான மக்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். 2வது சலனம்ங்கிறது மனித இயல்பு. பெரும் காதல் கொண்டு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் தவிர்க்க முடியும்னு சொன்ன அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த காட்சிகள் வந்து நினைவுல வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. அதாவது பழைய இதுல கட்ட வரை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளார குடும்பம் விட்டு குழந்தை விட்டு செங்கொடி பிடிக்க வந்த ஒரு பாடல் வரும். அதுக்கு பிறகு இயக்கங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இப்போ இந்த அமைப்பு முறைகள்லாம் வரும்போது எல்லாம் இயல்பா திருமணம் பண்ணிக்கிறது. இப்பயும் வரட்டுத்தன்மை சில தோழர்கள் அப்படி இருக்காங்க. ஏன்னா சமூகத்து இப்போ நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்ம சிறைப்பட்டுருவோம், அதில் இறந்து கூட போகலாம் போர்ல, அதனால நம்ம திருமணம் பண்ணிக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது புலிகளுக்கான ஒரு உந்துதல் இது நீங்க சொன்ன மாதிரி. அது ஒரு பெரிய நான் ஆனா குழந்தையில நிறைய சண்டை போட்டிருக்கேன். இதுதான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிக்கிட்ட அப்புறம் எதுக்கு திருமணம் செஞ்சுக்கிறீங்க? திருமணம் செஞ்சுக்கிட்டது உங்களோட சுய விருப்பம், அதுல நான் தலையிடல. குழந்தை ஏன் பெத்துக்கிட்டீங்க, ஏன் கொள்றீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய, ஏன்னா இயல்பா ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பாதுகாப்பு உணர்வுமே கிடைக்கிறது இல்ல. அது ஒரு பெண் பிள்ளையா வந்துட்டா இன்னும் கொடுமையான ஒரு நிலையில தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுல எப்பவுமே ஒரு 20 பேர் 30 பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னா ஆதரவு தேடி வந்துட்டு போறாங்கிறது நமக்கு தான் தெரியும். பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது இல்லையா? பார்க்கக்கூடியவர்களுடைய புரிதல் அப்படி இருக்காது. முழுக்க முழுக்க இவங்க வந்து குமுகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளை கூட குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள நிறைய நேரங்கள்ல நான் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கேன், எனக்கு நினைவுல இருக்கு. ஐயா போல ஒரு கலிபெருமனை பத்தி பேசும்போது நெடுமாறன் கிட்ட தலைவர் பிரபாகரன் ஒரு செய்தி சொன்னதா சொல்லுவாங்க. நான் பார்த்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்ல நேர்மையும் எளிமையும் உறுதிமிக்கவராக இருக்கிற தலைவர் ஒரு கலிபெருமாள் தான். அந்த மாதிரி தலைவரை நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காரு. அதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம் தோழர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் இல்லையா? அதனால நிச்சயமா அது கடத்தாம இல்ல. இது நம்ம உள்வாங்கினது அது மட்டும் இல்ல, அவர் அன்று அங்கிருந்த வானொலியிலையும் அவர் வந்து இறப்பு செய்தி இறந்து போது இரங்கல் செய்தி அதையும் தெரிவிச்சிருக்காரு. வானொலியில இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு. ஆமா, நான் முதல்ல போய் பார்க்கக்கூடிய இடமா தமிழ்நாடு இருந்தது அப்படின்னா அந்த ஒரு நேர்காணல்ல சொல்றாரு. ஆமா, பத்திரிகையாளர்கள் நீங்க ஈழம் விடுதலை அடைஞ்சு வேற ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்களா, எந்த நாட்டுக்கு போவீங்க அப்படின்றதா கேட்டிருக்காங்க. அப்ப சொன்னாராம், நான் வந்து இப்போ அதிபராக அந்த பொறுப்புகள்லாம் வரமாட்டேன், தளபதிகளில் யாரையாவது ஆக்குவேன், நான் வந்து என்னுடைய கடைசி காலத்தை ஈழம் விடுதலை பிறகு செஞ்சோலையில போய் அந்த குழந்தைகளோட என்னுடைய நாட்களை கழிப்பேன் அப்படின்றது. அப்புறம் நீங்க வெளிநாடுகள் போனா எங்க போவேன்னு கேட்கல, இதுக்கு போவோம், புலவருடைய கல்லறையில போய் நான் அஞ்சலி செலுத்துவன்றதை சொல்லியிருக்காரு தலைவர். ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்திருக்காரு புலவர் மீது தலைவர் பிரபாகரன் அவர்கள். அந்த செய்தியெல்லாம் உண்மையிலே ஒரு வியப்பான செய்தி தான். ஆனால் எவ்வளவு ஒரு உறுதிமிக்க ஆளுமை, ஒரு தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டவர்னு கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு இது அவர்கிட்ட அந்த இதே தன்னை ஒரு இதாவே காட்டிக்க மாட்டார். ரொம்ப எளிமையா சாதாரண மக்கள் எப்படியோ அதே மாதிரிதான் அவர் வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருந்துட்டு அவர் இறக்கும்போதும் அப்படிதான் இறந்தார். இல்ல, எனக்கு அதுல வியக்கிறதுக்கு எனக்கு எதுவும் பெரிய அளவுல இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். ஏன்னா புலவருடைய வரலாறு முழுமையா உணர்வோடு உள்வாங்கி பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு வந்துடும். எங்க நான் வியக்கிறேன் அப்படின்னா, அந்த உணர்வு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு எங்க இல்லாம போச்சுங்கிறதுலதான் நம்ம வியக்க வேண்டிய இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பிழைப்புவாத அரசியல் இல்ல அவருடைய அரசியல்ங்கிறது.
தன்னை வந்து ஒரு நபர் வந்து புரட்சிக்காகவும் தன்னுடைய இயக்கத்துக்காகவும் அரசியலுக்காகவும் பலி ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அதுல வந்து மாற்று கருத்தெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா தன்னை சார்ந்தவர்கள் அத்தனை நபர்களுமே சொல்லனா கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுதும் அந்த மனுஷன் கிட்ட ஒரு இடத்துல கூட சலனம் வரல அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? நீங்க சொல்லுங்க, யாரால முடியும்? எந்த வரலாறுல இருக்கு? நீங்க தமிழ்நாடு வரலாறு விட்டுருங்க தோழர், உலக வரலாறுல எங்க இருக்கு? நீங்க விரல் விட்டு எண்ணி சொல்லுங்க எனக்கு. உலக வரலாறுல இந்த மாதிரி ஒரு வரலாறு யாருக்கு உண்டு? நம்ம விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா புலவரை வந்து நிர்வாணமா ஒரு காட்சி ஆக்கி பேசுவாங்க. அப்ப அதுல வாத்தியார் பெருமாள் சொல்லுவாரு. ஆமா, பெருமாள் வாத்தியார் மாதிரி கதாபாத்திரம் இருக்கக்கூடிய புலவரை வந்து நிர்வாணமா வச்சு பேசுவாங்க. அப்ப வந்து வாத்தியார் பெருமாள் அவர்கள் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நிர்வாணமா என்ன ஆக்கிட்டு தான் உன்னால என்கிட்ட உட்காந்து பேச முடியும் அப்படின்னா நான் பேச தயார்னு சொல்லிட்டு அந்த நிர்வாண கோலத்திலேயே கால் மேல கால் போட்டுட்டு அந்த அங்க ஒரு திறனோட திராணியோட அது ஒரு எப்படி சொல்றது ஒரு கர்வத்தோட உட்காந்து பேசுவார். அந்த காட்சியை நான் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரையரங்குல இருக்கக்கூடிய அத்தனை இளந்தரமலை பிள்ளைகளும் எழுந்திருச்சு நின்று இந்த ஸ்டாண்டப் கிளாப் சொல்லுவாங்கல்ல, எழுந்திருச்சு நின்று கை தட்டி அந்த தருணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிச்சது சொல்றதை விட எனக்கு என்னோட இயலாமை நினைச்சு வருத்தம் தான் வந்தது. ஏன்னா ஒரு மனிதர் வந்து தன்னை நிர்வாணப்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உட்படுத்தி இருக்கும்பொழுது அவன் மாறலங்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்லை தோழர். ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். புலவரை பார்க்க பாட்டியார் அவர்கள் போறாங்க. போகும்பொழுது சொல்றாங்க, 3 பெண் பிள்ளைகளுமே வந்து மிக மோசமான நிலையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தி காவலாளிகள் எப்பவுமே 100 பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஊர்ல இருக்க அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. பெண் பிள்ளைகளோட கற்புக்கு எப்பவுமே வந்து உத்தரவாதம் இல்லைங்கிற சூழல்ல இருக்கு, மிக மோசமா இருக்கு சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது புலவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, போர் நடக்கும் பொழுது பல ஆயிரம் பெண்கள் வந்து அன்னைக்கு கற்பழிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு பெண் பிள்ளையா 2 பெண் பிள்ளையா 3 பெண் பிள்ளையா என்னுடைய பெண் பிள்ளைகள் இருந்துட்டு போட்டோம். கற்புங்கிறது உடல் சார்ந்தது இல்ல, அது வந்து மனம் சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ண அந்த மனிதனுடைய திராணிய நம்ம என்ன சொல்றது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு, அதுவும் வாழ வேண்டிய பையன், ஒரு 21 வயதுல தன்னுடைய மூத்த மகனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து பாத்தீங்கன்னா சிறை கொட்டகைக்கு வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் கூட ஏற்புடையதா எடுத்துக்கலாம். ஒரு பாவமும் அறியாத தன் மனைவியுடைய அக்கா அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும் வைத்திருந்தா அவங்க மிக ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். பெரிய விஸ்வநாதன் வந்து சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ்ல மிக செல்வாக்கு மிக்கவர். அன்னைக்கு வந்து குலக்கல்வியை ஒழிச்சதுல பெரும்பங்கு அவருக்கு உண்டு. குலக்கல்வி திட்டத்தை வந்து அடியோடு ஒழிச்சதுல பெரும்பங்கு அவருக்கு உண்டு. ஒரு வள்ளலார் பற்றாளர்கள் அந்த குடும்பம். ஆமா, ஒரு மாமிசம் சாப்பிடுறது கூட தவறுன்னு சொல்லி. ஆமா ஆமா, பற்றாளர்கள் இல்ல அவர்கள் மட்டுமே அல்ல, உங்க பாட்டி வாழாம்பல் அம்மையார்களும் வள்ளலார் வழியில தான் அத ரொம்ப பின்பற்றுவாங்க. ஆமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரையே சைவ பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து தலைமுறையாவே அவங்க வந்து மாமிசத்தை உண்ணாம இருந்தவங்க தான். தாத்தாவுக்கு கறி சமைச்சு கொடுப்பாங்க. ஆமா, அததான் சொல்ல வந்த காதலுடைய ஆழம் அப்படிங்கறது என்னன்னா, புலவருக்கு மாமிசம் பிடிக்கும் அப்படிங்கறதுனால எல்லா மாமிசத்தையும் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடல. அவங்க இறந்த வரைக்குமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட அவங்க வந்து எடுத்தது இல்ல. சமைச்சு கொடுப்பாங்க, ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் வியப்பா தானே இருக்கு. அவர்களுடைய இந்த காதலுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இவ்வளவு கொட்டகையில இவர் கொடுமைகள் அனுபவிச்ச பொழுதும் இவர் மாறாத ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு சிறு காட்சியை பார்க்கும்பொழுது இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது, ஒரு உணர்வை கொடுக்குது. அப்படின்னா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கடத்தாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு இயலாமை வரதானே செய்யுது. இன்னும் சொல்லணும்னா பல தோழமைகள் சொன்னாங்க, வெற்றிமாறன் அவர்கள் மீது அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய முதல் பாகம் அந்த படம் வந்த உடனே நிறைய பேர் வெற்றிமாறன் மேல மிகப்பெரிய அதிருப்தி சொன்னாங்க. ஏன்னா எடுத்த உடனே அந்த ரயில் கவிழ்ப்பு சம்பவம் இருப்பாரு, அதுல இது மக்கள்லாம் செத்து போயிடுறாங்க. அப்ப இது இந்த போராளிகள் இதை செஞ்சதுனாலதான் காவல்துறை அவங்க மேல அடக்குமுறையை ஏவுச்சு அப்படின்னு போராளிகளை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு இதை வச்சாங்க. ஆனா 2ஆம் பாகத்துல அதை தெளிவுபடுத்திட்டாரு. இல்ல, போராளிகள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்றதையும் அது உடைச்சிட்டாரு. முதல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இடைவேளைக்கு முன்பு வரைக்கும் என்னுடைய இணையரை என்ன சொன்னார்னா, எழுந்திரிச்சு போயிடலாமா,
வேண்டாம் அவங்க ரொம்ப தப்பா திரிச்சிருக்காங்க, வேண்டாம் நம்ம எந்திரிச்சு போலாம் அப்படின்னு முதல் சொல்லிட்டு பாகம் இருந்தாரு. பாத்தீங்களா, அதுல 2-3 சம்பவங்களை வந்து தொகுத்துதான் பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல ஒரு அதுல ஒரு மாற்று பக்கம் கருத்து இல்ல. ஒரு பக்கம் தமிழ்நாடு ஒரு புலவரையா தமிழரசன் அந்த கேரக்டர், அது பெரும்பகுதி பாத்தீங்கன்னா தமிழரசனை பத்தியே கொண்டு போயிடுவாரு. அதுல வாச்சாத்தி சம்பவம், வீரப்பன் தேடுதல் வேட்டை, இதெல்லாம் கலவையா பண்ணிட்டார். இல்ல ஆனா தோழர், 2ஆம் பாகம் முழுக்க முழுக்க புலவரை புலவர் முழுக்க முழுக்கன்னு சொல்லிட முடியாது. புலவருடைய அந்த தியாகங்கள்ல நிறைய முக்கியமான சம்பவம் இடங்கள்ல பதிவு என்ன, அதுல பண்ணிருக்காரு. இந்த சிறை போராட்டங்களை காட்சிப்படுத்திருக்கலாம், இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அந்த சரிதான், நம்ம சொல்லலாம். ஆனா என்னன்னா சனிக்கு இதையே பிரச்சனை. வந்து ஆவணப்படம் மாதிரி ஆயிடுச்சு, நிறைய நமக்கு பேர் வந்து ஆமா குற்றம் சாட்டினாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு விடயங்களை வந்து நம்ம வைக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. அந்த 3 மணி நேரமும் சலிக்காம மக்கள் சரி, பார்க்கக்கூடிய வகையில அது சரியா நம்ம கொண்டுட்டு செஞ்சிருக்கு. போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம வியப்பா தான் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வெற்றிமாறன் அவர்களால் இப்படி ஒரு ஒண்ணு செஞ்சிருக்கலாம் அவரு. இந்த இது அவள் இந்த நன்றி சொல்லி டைட்டில் கார்டு போடுறாங்களா, அதுலயாவது பதிவு பண்ணியிருக்கலாம். அந்த புத்தகத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை புலவரோட குடும்பத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஏன்னா இந்த தணிக்கை பிரச்சனை, அரசியல் காரணங்கள், இதனால கூட அவர் அதை தவிர்த்துட்டு போயிருக்கலாம். இல்ல வரலாறே ஒரு மனுஷனால எப்படி தொட முடிஞ்சது? பேசவே ஐயப்பட்ட பேச முடியாது. இல்ல தொடர், பேசவே ஐயப்பட்ட காலங்கள் இருந்த சூழல்ல தான் பேசவே. அதுவும் அந்த இயக்கத்தை நேரடியாக தொடர்பு இல்லாது அந்த வரலாறு உணர்ந்து உண்மையிலேயே நான் பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கேள்விப்பட்ட சம்பவங்கள் அப்படியே படமாக்கி இருக்காரு. அது நேர்த்தியா பண்ணியிருக்காரு, சரியாதான் பண்ணி. சினிமாட்டிக்காக சில இடங்கள்ல நிறைய இடங்களை நீங்க சொன்ன மாதிரி அது முழுக்க முழுக்க ஒரு ஆவணப்படம் ஆயிட்டு இருக்கும். ஆனா முழுக்க ஒரு 80% வரலாறு அவர் நேரடியா சொன்னாலும் அது சலிக்காம அதை ஒரு இதாக சிறப்பா பண்ணி. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லட்டுமா? இந்த படம் தொடங்குவதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பில இருந்தே இந்த படத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே எடுத்தேன். இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் நானும் உட்காந்து இது பலமுறை பேசியிருக்கோம். அப்ப அவர் கூட சொல்லுவாரு, புலவருடைய இடத்துல வந்து சத்யராஜ் அவர்களை வைக்கலாமாமா, இப்படி பண்ணலாமான்னு. நான் சொல்றேன், சத்யராஜை விட விஜய் சேதுபதி நல்லா இருக்கும்னு தோணுது தோழர் எனக்கு இருக்கேன். ஆனா அவரு அன்னைக்கு பொருளாதார சூழல் சில காரணங்களின் அடிப்படையில நம்மளால அதை தொடர முடியல. இன்னும் சில தோழமைகள் கிட்ட நம்ம பேசியிருந்தேன். ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு என்னால கொண்டுட்டு போக முடியல. அப்ப தொடர் வெற்றியை சந்தித்து, தொடர் வெற்றியை சந்தித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு ஒரு தோழமை கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இது வெற்றி தோழர்கிட்ட எப்படியாவது கொண்டுட்டு போய் இந்த கதையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியலன்னு நான் சொல்லிட்டு இருந்த அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா வெற்றி அவர்கள் இந்த படத்தை தொடங்கியிருக்காரு, படம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த டெலிதெரப்பின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படின்னுவாங்கல்ல. எனக்கு பயங்கர வியப்பா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, அதற்கு பிறகு அவர் அந்த படம் வந்த அப்புறம் பார்த்த காட்சிகள் தான். இப்ப எப்படி இப்படி ஒரு விஷயத்த வந்து தொடர் வெற்றியால கொண்டுட்டு வர முடிஞ்சது? ஏன்னா புத்தகங்கள் சொன்ன நிகழ்வுகள்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடுகள் கூட இருக்காது. ஒரு 20 விழுக்காடுகளுக்குள்ளதான் புத்தகங்கள் வந்து சொல்லியிருக்கு. சொல்லாத விழுக்காடுகள், சொல்லாத தரவுகள்ங்கிறது எவ்வளவோ இருக்கு. அதுல சில விஷயங்களையும் கொண்டுட்டு வந்து அவருக்கு தெரியாம அவரே கொண்டுட்டு வந்து அதுல கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பா இருந்தது. எப்பரா இது ஒரு மனுஷனால செய்ய முடிஞ்சதுன்னு இருந்தது. இப்ப நீங்க சொன்னீங்க அதை திரைப்படமாகிறது புகழேந்தி தங்கராஜோட இணைஞ்சு செய்யறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த ரயில் கவிழ்ப்பு செய்தி வந்து முதல் காட்சியை வச்சிருப்பாரு இவரு வெற்றி. இப்ப நீங்க அதை பண்ணிருந்தீங்க, முதல்ல அந்த திரைப்படத்துல எதை முதல் காட்சியா வச்சிருப்பீங்க? செங்கலம் தோழர், செங்கலத்தை வச்சிருப்பேன். செங்கலம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த கேள்வி நான் கேட்கணும்னு தான் இருந்தேன், அடுத்த கேள்வியா வச்சுக்கலன்னு இருந்தேன். இந்த திரைப்படத்தை பத்தி மட்டும் தான். இல்ல திரைப்படத்துலதான் இதுதான் நான் வச்சிருப்பேன் மிக முக்கியமான ஒரு காட்சியா. நான் இருக்கிற அந்த தென்னந்தோப்பு செங்கல, ஏன்னா என்னுடைய பொருளாதாரத்திற்கு உட்பட்டது அந்த காட்சி தான். ஏன்னா ரயில் குண்டு வெடிப்பை என்னால கடத்திட முடியாது, அவ்வளவு பொருளாதாரத்துல என்னால ஒரு படைப்பை கொண்டுட்டு வர முடியாது. இந்த செங்கலம் பண்ணணும் அப்படின்னு முயற்சிக்கும் பொழுதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னுட்டு அதுல எவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பிறகுதான் தெரிய வருது. அதற்கான ஒரு குழு இருக்காங்களாம் திரைப்படத்துல, அவர்கள்கிட்ட வந்து அவர்களை வைத்துதான் அதை செய்ய முடியுமா, அவர்கள் எப்படியெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாவும் இதுவா வருது. இரண்டாவது எனக்கு ஒரு நீண்ட நாளே ஒரு உணர்வு தொடர், இந்த புலவருடைய வாழ்க்கையை அந்த இதை சம்பவத்தை வேற வடிவத்துல நாவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்துல எழுதும். அதில் நான் எப்பயுமே சிந்தனையில இருந்தே இருக்கும். அந்த செங்கலத்துல குண்டு வெடிப்பு நடந்தது பாரு, 3 தோழர்கள் இருந்தாங்க,
அந்த காட்சி தான் முதல் காட்சியை அதுல இருந்து துவங்கணும்ன்றதான் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன். இதை நான் பதிவு பண்ணிடுறேன் தோழி. என்னன்னா செங்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னா, தோழர் சர்ச்சில், காணியப்பன், கணேசன் மூவருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல விடுதலை பாகம் 2ல கூட இருக்கும் பாருங்க. தோழர் வள்ளுவன் உணவு எடுத்துட்டு வருவார். ஆமா. ஆனா அதுல தூரமா போயிட்டு உணவு எடுத்துட்டு வர்றதே வீட்டுக்கு பெண்ணாடம் போறாரு. வழியிலேயே சத்தம் கேட்ட உடனே திரும்பி வந்தார். பக்கமே சத்தம் கேட்ட உடனே திரும்பி வந்தார். இதுல உணவு எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இருந்தாலும் சரியாதான் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி படத்துடன் ஒப்பிடணும் அப்படின்னா, புலவரை இவங்களெல்லாம் எழுந்திருச்சு பாக்குற மாதிரி போயிருப்பாங்க. புலவர் வந்து சுய நினைவுல இல்ல. அவரே அடிபட்டு தூக்கி வீசி. ஆமா. அந்த இடத்துல தோழர் வள்ளுவன் வந்துதான் 3 பேரையுமே பாக்குறாரு. இருவருமே உயிர் இறந்துட்டு இருக்காங்க. காணியப்பன், கணேசன் இறந்தாரு. சர்ச்சில் அவர்கள் மட்டும்தான் உயிருமா இருக்காரு. காலு கையெல்லாம் துண்டிச்சு வெறும் முண்டமா இருந்தாரு. இல்ல, அம்மா இந்த விஷயத்த அடிக்கடி பேசுவாங்க தோழர். ஏன்னா சாகும்போது கூட முழக்கம் போட்டுதான் இறந்தாரு. தலைவர் மாவோ வாழ்க, புரட்சி ஓங்குக, தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் போட்டுதான். உயிர் போகும்போது கூட அததான், அந்த விபத்து நடந்து அந்த அதுலயும் அதான் செஞ்சிருக்காரு. எனக்கு அந்த காட்சிகள்ல ரொம்ப பாதிச்சுது. நான் அதை ஏதாவது ஒரு வடிவத்தில் கொண்டு வந்தேன்னா நான் துவைக்கிறேன். ஏன்னா அம்மா அடிக்கடி இதை பேசும்பொழுது அப்பாவை பற்றி, ஏன்னா பல நெருக்கடிகள் குடும்பத்துல வரும்பொழுதா இருக்கட்டும், பொருளாதார சிக்கல்களா இருக்கட்டும், அதுல புலவர் தப்பி உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவரே கடுமையான தாக்குதல் அவருக்கு. இல்ல, இந்த விஷயத்துல அம்மா அடிக்கடி பேசும்பொழுது குடும்பம் வந்து பொருளாதார சிக்கல்களை சந்திக்கும் பொழுதா இருக்கட்டும், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுதா இருக்கட்டும், அப்பாவை பற்றி அம்மா பேசும்பொழுதெல்லாம் அடிக்கடி இந்த விஷயத்த எங்க கிட்ட ஊட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும். ஆனா அந்த 3 தோழர்களுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளை ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையன் எடுத்து போட்டு ஒரு சாக்கு பையில கட்டி, அவ்வளவு பெரிய கொள்ளையில யாருடைய உதவியும் இல்லாம கையிலேயே குழி நோண்டி அவங்கள பதிச்சு, அப்பாவுக்கு ஒரு முதலுதவி கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு அவர் ஒரு தூக்கு தண்டனையை வந்து முத்தமிட அவர் தயாரானதா இருக்கட்டும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் அவர் அர்ப்பணிச்சுக்கிட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய தியாக வாழ்க்கைகளா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடி அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசுவாங்க. அம்மா வந்து இயேசுநாதருடன் தான் அப்பா ஒப்பிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த செங்கலத்துல வந்து அந்த 3 தோழமைகளுடைய ரத்தம் தெரித்த இடம்ங்கிறதுனாலதான் அந்த இடத்திற்கு பேரே நம்ம செங்கலம் அப்படிங்கறத நம்ம வச்சோம். அந்த ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிருப்பேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் வியப்பான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, புலவருக்கும் வாலம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் இடையேயான காதல். இன்னைக்கு என்ன அமரன் படம்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை தூக்கி அவ்வளவு கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாடுதலுக்கு உண்டான காதல் இதுல இருக்கு. ஆனா அதை விட மிக பெரும் காதல் வந்து புலவருக்கும் ஆமா, அதுல பல இடங்கள்ல வந்து நான் எப்படி சொல்றது, ருசிச்சு கவனிச்சிருக்கேன் அப்படின்னால. பாட்டியாருடைய அந்த கடைசி காலங்கள்ல அவங்க கூட ரொம்ப நேரம் எனக்கு செலவிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. அவர்களை பற்றி தொகுக்கிறதுக்காக வாங்கிய அந்த புத்தகங்களா இருக்கட்டும், அதை படிச்சுட்டு அவங்க கிட்ட நான் கேட்கும்பொழுது அவர்கள்கிட்ட இருந்த அந்த விடைகளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ராம் சீதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு படம் வந்தது. இதெல்லாம் படம் வரும் பொழுது இதையெல்லாம் விட 1000 மடங்கு கொண்டாட வேண்டிய ஒரு காதல்ல இவங்களோட காதல் காவியம், இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்காம இருக்கோமேங்கிற ஒரு வலி இன்றளவும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்ககிட்ட நீங்க அந்த புத்தகம் தொகுக்கும் பொழுது இவர்களுடன் நான் அந்த காதலை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? நினைவு இருக்கா உங்களுக்கு? காதலை பற்றி அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ரொம்ப ஒருத்தர் அந்த உணர்வுகள் இருக்குங்க பாருங்க. அந்த வயசுல அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. ஒருத்தர் உணர்வு ஒருத்தர் புரிஞ்சுட்டு ரொம்ப முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறைன்றதே. ஒரு உங்க அத்தைகள் திருமணத்துல வந்துட்டு இவரு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லும்போது இன்குலாப்னு நினைக்கிறேன், அது கூட இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே கார்ல் மார்க்ஸ் போல, ஜென்னி போல் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அதில் சொன்ன இன்குலாப் தான் நினைக்கிறேன், புலவர் கலிய பெருமாளும் வாழாமல் போலும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு உதாரணமா அவங்கள எடுத்துக்கலாம். அப்படிதான் அவங்க வாழ்க்கை முறை இருந்தது. அன்பு பாசன்றது என்னன்றதை அவங்க கிட்ட கத்துக்கணும். நிறைய நேரங்கள்ல அதை பார்த்துருக்கேன். ஒருத்தர் முகம் சுடிச்சுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டிய ஒரு புரிதல் அவங்க கிட்ட இருந்தது. அதே மாதிரி வாலம்பாள் அம்மையாருடைய
குழந்தை பருவம், அந்த இளம் வயது பருவத்தை பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னாடி வந்து நம்ம அவரு பேசுறோம்ல. திருமணத்துக்கு வந்து அவங்க இல்ல அப்பா இப்ப அவரு. நீங்க ஒப்பிடும் பொழுது இவங்கள ஒப்பிட்டுங்க. 100 அற்புதாம்பாள் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டீங்க. நான் 100 இல்ல 1000 நான் சொன்னேன். நான் ஏன் 1000 சொன்னேன் அப்படின்னா, இன்று அற்புதாம்பாள் அவர்களை வந்து அரவணைக்கிறதுக்கு நிறைய தமிழ் குடிகள் இயக்கங்கள் வந்து தயாரா இருந்தது. இயக்கங்கள் நிறைய தயாரா இயக்கங்கள் இருந்தது. இருந்தது, சமூகம் அதுக்கு பக்குவப்பட்ட நிலையில இருந்தது. ஆனா ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு அந்த சூழல் இல்ல. ஆனா வளம்பலமையாருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா கூட உடனடியா சிறைச்சாலைங்கிற ஒரு கொடும் காலகட்டம் அது. அப்படியான காலகட்டங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நடந்தே ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கிறது. ஏன்னா என் கணவனால என்னுடைய பங்காளி குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலையில, ஒரே சிறைச்சாலையில இல்ல. அப்ப பொருளாதாரம் எல்லாமே முடக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும். ஒரு 10 ரூபாய் கையில இருந்தா கூட இந்த 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது அவங்களுக்கு வாங்கிட்டு போலாமேங்கிறதுக்கோசரம் தத்தி தத்தி அவங்க நடந்து போன அந்த வழிகளா இருக்கட்டும், இதெல்லாம் அம்மா அளவுக்கு அதிகமா கடத்தி இருக்காங்க. அதனால அவங்க ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல வந்தவங்களும் கூட, புலவருக்கு வசதி. அந்த நாட்டி சைல்டுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு குழந்தை அவங்க. மிக விளையாட்டான, மிக குறும்புத்தனமான ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். எடுக்கணும் தோழர். அவங்களெல்லாம் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாம இருக்கோம், பண்ணணும். இடையில கூட ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு திரைத்துறையை சேர்ந்த நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னார், அதெல்லாம் இல்லைங்க, வாடாமல் அம்மையாருடைய உழைப்பு, அவங்களோட தியாகம் இருக்கு, அது அளவிட முடியாது. அதுதான் நான் முயற்சி பண்ணிருக்கேன், திரைப்படமாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன்ற செய்தி சொன்னார். அப்படி பண்ணா அது மிக பெரும் சமூக அக்கறை உள்ள உதவி இயக்குனர், படம் பண்றதுக்கான தயாரிப்புல அதை அவர் பதிவு பண்ணார். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். தொழில் பிரபாகரன் அவர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவருடனான சந்திப்பு அப்படிங்கிறது பெருவாரியா எனக்கு தெரியும். ஆனா நான் உங்க மூலியமா கேட்க நான் விருப்பப்படுறேன். என்னன்னா, வீரப்பன் அவர்களை தாத்தா சந்திச்சாரு இல்லையா? முதல் சந்திப்புங்கிறது உங்களுக்கு தெரியாம போய் அவர் சந்திச்சுட்டு வந்துடுறாரு, அது தெரியல உங்களுக்கு. 2வது முறை போகும்பொழுது நீங்களும் அவரும் சேர்ந்து போயிருக்கீங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது? பயணம் எப்படி இருந்தது? சந்திப்பை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பயணம் எப்படி இருந்தது? ஏன்னா காட்டுக்குள்ள அவர் இருக்காரு, ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா தாத்தாவுக்கு அப்பவே வயது 80க்கு மேற்பட்டு இருக்கு. ஆமா, அப்படி ஒரு நபரை எப்படி அந்த காட்டுக்குள்ள கொண்டுட்டு போனீங்க? எப்படி இருந்தது? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கும் இதுவா இருக்கும் இல்லையா? புலவர் காட்டுக்குள்ளார் போல, வீரப்பன் காட்டு விட்டு வெளியே வர்றாரு. ஏன்னா புலவர் மேல அவருக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது. எப்ப எந்த சூழலையும் அவங்க காட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. வனத்தை விட்டு வெளியே வர்றதுன்றது வீரப்பங்கிட்ட அந்த பழக்கம் கிடையாது. இவரை புலவரை சந்திக்கணுன்றதாக வெளியே வர்றாரு. வெளியிலன்னா எவ்வளவு? வனத்தை ஒட்டி இருக்கிற வீரப்பனுடைய உறவினர் வீடு. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கும் பாதைகள் அதுதான் கேக்குறேன். முதல் நாளே கூட்டு போயிடுறாங்க, அந்த வீட்டுல தங்கி இருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டார், புலவர் வந்திருக்காரு அப்படின்ற செய்தி வீரப்பனுக்கு போறோம். அடுத்த நாள் இரவு அவர் 8-9 மணிக்கு வராங்க. கறியெல்லாம் சமைச்சிருக்காங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யானை வந்துருது, காட்டு யானை. மார்ச் மாசம், தண்ணி வறட்சியான நேரம், குடிக்கிற தண்ணிக்காக வருது, வெளியே வந்துடுது. காட்டுல தண்ணி கிடையாது, வெளி தோட்டங்களுக்கு வருது. அப்ப இவங்க சாப்பிட்டு போது பக்கமே வந்துடுது. எந்த சூழ்நிலையும் வீரப்பன் குழுவில் இருக்கிறவங்க இந்த நவீன துப்பாக்கிகள் எடுத்து விலங்குகளை சுடவே மாட்டாங்க. அன்னைக்கு புலவர் வந்துட்டாரு, யானை வந்துடுச்சு, புலவரை காப்பாற்றணுன்றதுனால SLR துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாரு, யானையை அடிக்கிறதுன்ட்டு. ஏன்னா யானையை அடிச்சா இவங்க தான் அடிச்சாங்கன்னு தெரியும், நாளைக்கு அடக்குமுறை அதிகமாகுன்ற தெரிஞ்சிருந்தோம். புலவரை காப்பாற்றணும், ஏன்னா புலவர் மேல அவர் மரியாதை வச்சிருந்தாரு. எடுத்து போயிட்டு அதுக்குள்ள அந்த மருந்து வாசம், கந்தக வாசனை அடிச்ச யானை இருக்காது, போயிடுங்களாம். போயிட்டு தான் அதுக்கு பிறகு வந்துட்டார் புலவர். அடுத்த நாள் பெண்ணாடம் போனீங்க. ரெண்டாவது சந்திப்புல ஒரு 1.5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் இருக்கும். போகக்குள்ள ஓரளவுக்கு வந்துட்டார், ஆர்வத்துல வந்துட்டார். 2வது முறை புலவருக்கு 2வது முறை சந்திப்பது, ஆர்வத்துல வந்துட்டாரு, ஓரளவுக்கு இதாயிடுச்சு. போயிட்டு அப்ப 2வது முறை சந்திக்குள்ள வேற தோழர் 2 பேர் வராங்க. ஒருத்தர் தான், வேற ஒரு தோழர் வராரு. அவரோட கொண்டு போய் பேசிக்கும்போது அந்த தோட்டத்துல இருந்து ஒரு பரலாங்குள்ள, அப்பெல்லாம் அவரு ரொம்ப ஆர்வமா, இவருக்கு தெரியல அவங்கள சந்திக்கிற இதுல ஆர்வமா வந்தாரு.
ஒரு பர்லாங்கில் வச்சு பேசிட்டு மறுபடியும் அவரை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டோம். அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டிலேருந்து தோழர் கலிபெருமாள் அவர்களை பஸ் ஏற்றுறதுக்காக ஒரு அந்த 1.5 கிலோமீட்டர் மீண்டு வர வேண்டியிருக்கு. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளமாக அந்த மலைப்பகுதி. இவருக்கு ஏற்கனவே அவருக்கு இந்த காச நோயெல்லாம் பாதிக்கப்பட்டு சிறையில் அந்த சிக்கல்லாம் ஆஸ்துமா கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்குவார். அது இப்போ ஏற்கனவே 80 வயசுக்கு மேலே அவர் ரொம்ப சிரமப்பட்டார். நடந்து வர்றாரு, மூச்சு வாங்குறாரு, உள்ற கண்டிஷன் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டது. இப்போ எங்கள் கூட வந்த அந்த 2 ஆட்கள் தான் புலவர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. அவ்வளவு அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இது மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கையிலே அவர் தூக்கிட்டு வந்ததும் பஸ் சாலை பஸ் பேருந்துக்கு ஏற்றி விட்டாங்க. 2 பேரும் எங்களை கூட்டிட்டு போறவங்க இருக்காங்கல்ல, அந்த தேவராஜ் ஐயந்துரைன்னு சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தூக்கிட்டே வந்தாங்க புலவரை. சந்திப்பின் போது உரையாடல்களை பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் புலவரும் வீரப்பனும் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த உரையாடல்கள் உங்களுக்கு நினைவுல என்ன? நினைவு நல்லாவே நினைவு இருக்குங்க. நிறைய விஷயங்கள் அரசியல் ஊரு நடப்பெல்லாம் நிறைய பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அவரு வச்சு கோரிக்கை அவர் அன்னைக்கு மக்களுக்குள்ள தொடர்பு வேணுன்றதான் இவர் புலவர்கிட்ட வச்சு அதை பத்தி ரொம்ப நேரம் பேசுவாங்க. அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா இவர் புலவர் எங்கேயும் வெளியில போக முடியாது, மற்றவங்களை சந்திக்க முடியாது. அந்த தொடர்பும் அப்போ இல்லை அவர் மக்களுக்குழுவோட தொடர்பு. ஏன்னா அந்த கட்சியில முரண்பட்டு தான் இவங்க வெளியே வந்துட்டு தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சின்னு தனியா கட்டி அவங்க வேலை செய்யறாங்க. அந்த மாநாட்டிலேயே இவங்களுக்கு எதிராக மக்கள் குழு போய் துண்டறிக்கெல்லாம் கொடுத்து கலாட்டாவெல்லாம் நடந்தது. பெண்ணாட மாநாடு. அது அப்ப அவர்களும் பொறுப்புல இருந்த தோழர் பச்சையப்பன்லாம் அவரெல்லாம் வந்து மாநாட்டுல கலாட்டாலாம் பண்ணியிருக்காரு. ஆமா, கல் எரிஞ்சு அந்த அளவுக்கு முரண்பாடானதுனால அவங்க தொடர்பு கூட இல்லாம இருந்தாங்க. நான் அந்த பகுதியில செயல்படுறாங்க அப்படின்றதுனால அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு புலவர். ஏன்னா முதல்ல சொல்லிடுறாரு. முதல்ல என்ன நடந்ததுன்னா, முதல் சந்திப்பு நான் போக வேண்டியவன். புலவர் சொன்னதை நான் நம்பல. ஏன்னா ஒரு 30 வருஷமா 2 ஸ்டேட்டு 2 மாநில காவல்துறை எவ்வளவு அடக்குமுறை மக்கள் மீது எவ்வளவு செலவு பண்ணுவேன், எல்லா நவீன இயந்திரங்களையும் பயன்படுத்தி தேடிட்டு இருக்கிறான். சாதாரண அந்த சந்தேகப்படுறவங்களை கூட்டு போய் கொள்ற அளவுக்கு கொண்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த சூழ்நிலை இவரு இவ்வளவு உடல் மெலிவுற்று இருக்காரு, மன உறுதியா தான் இருந்தார், அதுல எல்லாம் கூட இருக்கு. ஆனா உடல் ரீதியா கொஞ்சம் பலவீனமா இருந்தாரு. இவர் சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. இவர் எதை சொல்றாரு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் வெளியில போயிட்டேன். அப்பதான் புலவரை வந்து 2 பேர் கூப்பிட்டு போனாங்கன்ற செய்தி எங்க வீட்டுல சொல்றாங்க. அவர் சொன்னதுக்கு இதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தேகம், அப்பதான் சந்தேகமே வர ஆரம்பிச்சது. வந்து கேட்கும்போது 2 பேர் ரொம்ப நாள் காட்டுல இருந்த மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி வாடை வந்தது, ஐயாவை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம், சொன்னது ஏதோ இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னே யார் வழியா யார் சொன்னாங்க அதெல்லாம் சொல்றேன். தலைவரை சந்திக்க போறேன், வீரப்பன தலைவர்னு தான் சொல்லுவார், தலைவரை சந்திக்க போறேன் அது மட்டும் தான் என்கிட்ட சொன்னார். யார் வழியாது எப்படியேன்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான் சொன்னார். நான் போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் நடந்த சம்பவங்களை சொன்னார். இல்ல, இந்த தலைவரை சந்திக்க போறேன்னு அவர் சொல்லும் பொழுது நம்ம கூர்மையா ஒரு விஷயத்த உள்வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா விடுதலை 2ஆம் பாகத்துல கூட அந்த ஒரு வாக்கியம் வரும், என்னன்னா தத்துவங்கள் இல்லாத தலைவர்களை வந்து ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்க அப்படின்னுட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவங்கள சொல்றாங்க அவங்கள சொல்றாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க, அவங்கள இவங்கள சொல்றது இல்ல, பொதுவாவே. ஆமா, என்னன்னா தத்துவங்கள் தான் ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைமையா இருக்கணும். இந்த தலைமைங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தத்துவங்கள் தான். தத்துவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லாம ஒழிய நமக்காக வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்களை மாத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு தத்துவங்களை ஒட்டுமொத்தமா நாங்க தான் குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தலைமைகள் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா தனக்கு பின்ன வரக்கூடிய அத்தனை நபர்களையுமே ரசிகர்கள் மனநிலையில தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துலதான் நம்ம புலவரை உள்வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா அன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அரசியல் தலைமையாகவும் இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா புலவர் அப்படிங்கிறவர். ஆனா அன்னைக்கு மக்களுடைய பார்வையில வீரப்பனாருடைய பிம்பம்ங்கிறது வேறு மாதிரி இருந்தது. ஒரு கடத்தல்காரங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துலதான் பெருவாரியான மக்கள் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து தலைமை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒரே ஒரு விடயம் தான், அவருக்குள்ள இருந்த அந்த தத்துவம் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா, என்னால என்னுடைய உடல் இன்னைக்கு ஒத்துழைக்காது, அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்னுடைய தத்துவத்தை கொடுத்து நான் தலைமையா அவருக்கு தத்துவத்தை கொடுத்து
அவரை தலைமையாக நான் ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு பின்னாடி வர்றவங்களும் அவரை தலைமையா மதிப்பாங்கங்கிற அந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா? இதை இன்றைய அரசியல் தலைமைகள் நிறைய பேர் உள்வாங்கணும், இயக்கம் சார்ந்த தோழமைகளும் உள்வாங்கணும். இயக்கம் சார்ந்தவங்க அவசியம் உள்வாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதுல ஒரு பெரிய பாதிப்பு வீரப்பனுக்கு என்னன்னா, இவர் புலவர் பத்தி நிறைய செய்திகள் தமிழ்நாடு விடுதலை படை ஆட்கள் மாறன், ஆலப்பாக்கம் முருகேசன் இவங்கெல்லாம் போன பிறகு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்பதான் புலவரை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறார். புலவருடைய வரலாறு செயல்பாடுகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அப்ப இருந்தே பாக்குறது முயற்சி பண்றாரு. பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. யாருமே அதுக்கான முன்னெடுப்புகளை செய்யல. அதை விரும்பல. புலவர் சந்திக்கிறதை யாரும் விரும்பல. அவர் இறுதியாக தான் ஒரு முறை ஒரு மக்கள் யுத்த குழுவோட தொடர்பு எடுக்கணுன்ற முடிவுல தான் கொளத்தூர் மணிக்கு, ஏன்னா அவருக்கு தெரியாது வீரப்பனாரி அதை என்கிட்ட புலவர்கிட்டையும் கேட்டாரு, என்கிட்டையும் அதான் சொன்னார். இப்பைக்கு மணி அண்ணனுக்கு தெரிய வேண்டாம், இவங்க நம்ம சந்திப்புகள் மணி அண்ணனுக்கு இப்போ தெரிய வேண்டாம், நான் நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்றதான் அதை சொன்னாரு. புலவர் முழுக்க அவரை அரசியல் ஆக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரங்கள்ல. புலவர் எந்த அரசியலை முன்னெடுத்தாரோ அதே அமைப்பு தானே தமிழ்நாடு விடுதலை பட அன்னைக்கு. இவரால் செயல்பட முடியாம இருந்தது. இவர் என்னென்ன அந்த கோரிக்கைகள் பூரா இவருடைய மனதில் இருக்கிற கோரிக்கைகள் இவர் சொல்ல வேண்டியதை வீரப்பன் பேசுறாரு அன்னைக்கு. அதனாலதான் அவர் தலைவராக. அதுக்கு முன்னாலே ராஜ்குமார் கடத்தல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜூனியர் ஒன்ல கொடுக்குறாரு. அட்டைப்படமா வருது, வீரப்பனை தலைவராக ஏற்கிறேன், காட்ஃபாதர் கலியபெருமாள் வந்தது. அதெல்லாம் படிக்கிறாரு வீரப்பன். அவரு இவரை பத்தி ஒரு பெரிய பிம்பத்தோட இருக்காரு. புலவர் கலியபெருமாள்னா இவ்வளவு மிகப்பெரிய ஆளுமை, அவர் இவ்வளவு பெரிய தலைவர்ன்றதெல்லாம் இவங்க நம்ம போராளி தமிழ் போராளிகள்லாம் உள்ள சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சு இவ்வளவு பெரிய மனிதர் நம்மள தலைவராக இருக்கிறன்றாருன்றத அவர் பாத்தி ஆகணும். இல்ல, இந்த இடத்துல இன்று இருக்கக்கூடிய நிறைய தோழமைகளும் இயக்க தலைமைகளாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை முரண் காட்டிட்டு போக பாக்குறாங்க. அதாவது புலவரை தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்துல நான் தவிர்க்கிறேன், அந்த விஷயத்துல நான் தவிர்க்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம உற்று பார்த்தோம் அப்படின்னா அப்பழுக்கற்ற ஒரு ஒரு மனிதர்களாக வாழ்ந்ததாக யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப விடுதலை பாகம் 2 இருக்கட்டும், அதுலயும் சில காரணங்களை சொல்லிட்டு தவிர்க்க பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் குடியுடைய இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நான் அதை தான் பாக்குறேன். இவங்க திராவிட எதிரி, நமக்கு ஆரியம் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மிகப்பெரிய எதிரியா பாக்குறது அறியாமைதான். ஏன்னா ஒரு மனிதர் எங்க வாழ்ந்தார், எதுல அவரை நம்ம தூக்கி பிடிக்கணும், எதுல அவரை நம்ம கலையணும் அப்படிங்கறது நம்ம கிட்ட அந்த புரிதல் இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்க வேணும் வேணாங்கிறத நமக்கு யாரு வேணுங்கிறத வச்சுதான் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதே நம்ம பாக்குறோம். அவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு நம்ம பாக்குறது இல்ல. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துக்கிட்டு, இந்த புலவரை மட்டும் நான் சொல்லல, இன்னைக்கு நடப்பு அரசியலையும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கறதுதான் நான் உள்வாங்க. ஏன்னா சுய பரிசோதனைன்றது இன்னைக்கு இல்ல, அது கிடையாது. இன்னைக்கு சுத்தமா சுய பரிசோதனைங்கிறது இல்ல. அடுத்தவர்களை இன்னைக்கு உங்களை நான் ஒரு குறை சொல்றேன்னா என்கிட்ட எத்தனை விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத நான் பார்க்கணும். எத்தனை விஷயங்கள்ல நான் என்ன மெருகேற்றி இருக்கேன், எத்தனை விஷயங்கள்ல நான் என்ன சரி பண்ணிருக்கேங்கிறத பார்க்கணும். அந்த தன்மைங்கிறது கிடையாது. சுய பரிசோதனை செய்யறதுங்கிறது சுத்தமா கிடையாது. நன்றி மறவாமை மிக முக்கியம். நமக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ சின்னது பெருசு அப்படியெல்லாம் கிடையாது. எந்த காலகட்டத்துல நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை உள்வாங்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தியாகம் நமக்கு புரியும். அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்கக்கூடிய உணர்வே இல்லைன்னும் பொழுது எப்படி இவங்க தமிழ் தேசியத்தை பேசுறாங்க, தமிழ் தேசியத்தை படைக்க போறாங்கிறது புரியல, ஐயமா தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே கலைஞ்சி எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழும் சரி, தமிழ்நாடும் சரி, தமிழ் தாயும் சரி நம்மளை வழி நடத்துவாங்கங்கிற நம்பிக்கையோடு நம்ம நிறைவு பண்ணுவோம். மகிழ்ச்சி தோழர், நன்றி.